இங்க ஒரு பொண்ணு திடீர்னு அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாய்க்குட்டி இருக்கிறத பாக்குறா. அந்த நாய் எப்படி அவங்க தோட்டத்துக்குள்ள வந்ததுன்னு யோசிக்கிறா. இதனால குட்டி அழகா இருக்கேன்னு ஆசையா தூப்பலான்னு பக்கத்துல போறா. அதுக்குள்ள அது பயந்து அங்க இருந்து ஓடிடுது. அடுத்த நாள் அதுவாவே அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு திரும்ப இவங்க வீட்டுக்கே வந்துடுது. இந்த டைம் அதை பார்த்தது எப்படியாவது பிடிச்சி ஆகணும்னு ஒரு துணி அது மேல தூக்கி போட்டு பிடிச்சிடறா. உடனே அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் ஒரு நாய்க்குட்டி கிடைச்சிக்கிறதா சொல்றா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா அவங்க அம்மா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சோ ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கணும்னா அதுகிட்ட எந்த அளவுக்கு பாசமா இருக்கணும்னு அவளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இவளும் அந்த மாதிரி பார்த்து அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறா. பார்த்தா அடுத்த ஒரு வாரத்துல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. சோ அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரியே அந்த நாயை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாம அதை வளர்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்க ஒரு நாள் பீச்ல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தாவை மீட் பண்றா. அவரு இதே மாதிரி ஒரு வயசான நாயை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்பதான் தெரியுது இவர்கிட்ட தான் இந்த நாய்க்குட்டிய அவங்க அம்மா வாங்கிட்டு வந்து இவளுக்கே தெரியாம அவங்க வீட்டுல விட்டு இருந்திருக்காங்க. இது அவங்க அம்மா வாங்கி கொடுத்த நாய் தான் தெரிஞ்சதும் இன்னும் அது மேல அதிகமா பாசம் வைக்கிறா. இப்படியே ரெண்டு பேரும் பெருசாயிடுறாங்க. ஒரு நாள் இவங்க அப்பாவுக்கு வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி அங்கேயே போக வேண்டிய சூழ்நிலை வருது. சோ புதுசா போற ஹவுசிங் யூனிட்ல இந்த நாயை வச்சுட்டு விட மாட்டாங்கன்னு இவனோட ஃப்ரெண்ட் வீட்டுல கொடுத்துட்டு போறா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அம்மா கிட்ட கொடுத்த சத்தியத்தை மீறா. அதை அவளால தாங்கிக்கவே முடியல. ஆனா அந்த நாய் அந்த சத்தியத்தை மறக்காம இவனை தேடி அவங்க வீட்டுக்கே ஓடி வந்துருது. வந்து பார்த்தா அந்த பழைய வீட்டுல யாருமே இல்லாம வீடு பூட்டி இருக்கு. சோ எங்க போறதுன்னு தெரியாம தெருவுல சுத்திட்டு இருக்கு. இதை பார்த்த ஒருத்தர் இதோட கழுத்துல இருக்கிற போன் நம்பரை வச்சு இவளுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்டதும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து அந்த நாயை கூட்டிட்டு போயிடுறா. அவங்க அப்பாவும் இனிமேல் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியன்னு வேலையை விட்டுட்டு திரும்ப அவங்க சொந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதுல இருந்து இவங்க 3 பேருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இவங்க ஒரு ஃபேமிலியா வாழ்ந்தாலும் நாயோட ஆயுசு 10 வருஷம் தாங்கிறத மறந்துடுறாங்க. அதோட கடைசி காலத்துல படுத்துட்டு இருக்கிறத தாங்கிக்க முடியாம கதறி அழுதுட்டு இருக்கா. அது இவ்வளவு அழாதன்னு சொல்ற மாதிரி கையை பிடிச்சிட்டே கண்ண மூடிடுது. கடைசியில இவங்க அம்மா சொன்ன சத்தியத்தை இவளால காப்பாற்ற முடியாட்டியும் அந்த நாய் இவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட தனியா இல்லாம அதோட சத்தியத்தை காப்பாத்திடுது.